பல பேர் தன்னுடைய அன்புக்குரியவர்கள் இறந்ததற்கு பிறகு மனசில் ஒரு ஆழமான வலியை சுமந்துட்டுருக்காங்க. நான் என்னுடைய அன்புக்குரியவர்களை காப்பாற்றியிருக்கலாமோ, ஒருவேளை காப்பாற்ற முடிஞ்சும் நான் தான் காப்பாற்றாமல் விட்டுட்டேனா அப்படிங்கிறதா அவர்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வலிமிகுந்த ஒரு குற்ற உணர்வு. உண்மையில் ஒரு மனுஷனுடைய பிறப்பும் இறப்பும் எப்படி செயல்படுகிறது, ஏன் நிகழ்கிறது, எதனால் நடக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு தவறான புரிதல் இருக்கிறதுனால தான் இப்படி நீங்கள் குழம்பிக்கிறீங்க. இன்றையிலிருந்து இந்த குற்ற உணர்விலிருந்து உங்களை முழுமையாக விடுவிச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை நான் உங்களுக்கு பகிர்றேன். இது உங்களுக்கு ஒரு ஆறுதலை மட்டும் தராமல் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கும் ஒரு ஏணியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். அதாவது நான் ஏற்கனவே இந்த குற்ற உணர்வை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தாலும் பல சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி இது. அதனால் வேறொரு கோணத்தில் தெளிவாக இதை நான் விளக்குறேன். அவங்க என்னை கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, என் அன்புக்குரியவர்கள் இறந்ததை நான் தடுத்திருக்க முடியுமா, தடுத்திருக்க முடிஞ்சும் நான் தான் அஜாக்கிரதையாக விட்டுட்டேனா அப்படிங்கிறதாகும். இப்போது எப்போது நம்மளுடைய அன்புக்குரியவர்கள், நமக்கு பிரியமானவர்கள் திடீர்னு அல்லது எதிர்பாராத விதமாக இறந்துட்டாங்கன்னா உடனே அவங்க மனசுக்குள்ளே சில யூகங்கள் விதைக்க துவங்கிடுறாங்க. நான் மட்டும் அவங்கள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா, நான் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலை மாற்றாமல் இருந்திருந்தேன்னா, எங்கிட்ட மட்டும் அதிக பணம் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால், நான் அவங்கள முன்னமே கூப்பிட்டு அன்பாக பேசியிருந்தேன்னா அவங்க இறந்துருக்க மாட்டாங்க. சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, நான் அவங்களுக்கு அதிக அன்பும் கவனமும் கொடுத்துருந்தேன்னா அவங்க தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் அவங்க வெளியில் போகும்போது வெளியில் போகாத அப்படின்னு அவங்கள தடுத்திருந்தேன்னா அவங்களுக்கு அந்த விபத்து நடந்து அந்த விபத்தில் இறந்துருக்க மாட்டாங்க. நான் இன்னும் கவனமாக இருந்திருக்கணும். நான் மட்டும் சரியான நேரத்தில் செயல்பட்டிருந்தா, நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டிருந்தா, அல்லது என்னுடைய உள்ளுணர்வை நான் நம்பியிருந்தேனா, இப்படி மரணத்தை குறித்து பல்வேறான யூகங்கள் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சுட்டி காட்டுதுன்னா, இந்த மரணத்தை தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு அவங்க யூகம் பண்ணுறாங்க. இப்போது இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன பண்ணுது, உங்களுக்குள்ள ஒரு ஆழமான பதட்டத்தை உருவாக்குது. ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. பிறகு இந்த பதட்டம் ஒரு மனச்சோர்வாக மாறும், மன அழுத்தமாக மாறும். பிறகு அது ஒரு தொடர்ச்சியான குற்ற உணர்வாக மாறி உங்களுக்குள்ளே ஆட்சி செய்ய ஆரம்பிக்குது. சிலர் இந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறது வட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கே சில வருஷம் ஆகி போயிடுது. ஆனால் முக்கியமான கேள்வி என்னென்னா, உண்மையிலேயே நீங்கள் அந்த மரணத்தை தடுத்திருக்க முடியும்னு நம்புகிறீங்களே, அது உண்மையா அப்படிங்கிற கேள்வி, உங்களுடைய யூகத்தை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அவங்க உங்கள் செயல்களாலோ உங்கள் தவறுகளாலோ இறக்கவில்லை. அவர்கள் அந்த அனுபவத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்ததால் தான் அவர்களுக்கு அந்த நிகழ்வே நிகழ்ந்தது. உங்கள் அன்புக்குரியவர்கள் அந்த அலைவரிசையில் இருந்ததுனால தான் அந்த நிகழ்வை அவர்கள் ஈர்க்கிறார்கள். இது நீங்கள் இதை தடுத்து விடவோ நிறுத்தி விடவோ முடியாதுங்கிற ஒரு உயரிய ஆன்மீகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் உயரிய ஆன்மீக உண்மை. சரி, நீங்கள் ஏன் இந்த மரணத்தை தவிர்த்திருக்க முடியும், தடுத்திருக்க முடியும் நம்புறீங்கன்னா, வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆபத்தான நிலையில் ஒருத்தர் இருந்திருப்பார். அவருக்கு சரியான மருத்துவமனையில் சரியான சிகிச்சை கொடுத்து சரியான மருத்துவர்கள் சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு போனதுனால அவங்க உயிரை காப்பாற்றிருப்பாங்க. அவர் பொழைச்சிருப்பார் அப்படின்லாம் கேள்விப்பட்டீங்க இல்லையா? கரெக்டான டைமில் கொண்டு வந்தீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன நம்புறீங்க, நாமளும் அப்படி செஞ்சுருந்தால் அவர்கள் ஒரு வேளை உயிர் பிழைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யூகம் பண்ணுறீங்க இல்லையா, அதில் சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. அது என்னென்னா, ஒருவருடைய விதி நிர்ணயம், ஒருவருடைய ஆன்மாவின் விருப்பம், ஒருவருடைய பிறப்பின் நோக்கம், இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காமல் வெறுமனே யோகம் பண்ணுறீங்க. இது ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆன்மா இந்த பூமியில் தன்னோட வாழ்க்கை இன்னும் தொடர விரும்பிச்சு அப்படின்னு இருந்தால் அவர் உயிர் பிழைத்திருப்பார். அல்லது அந்த நோயோ அல்ல அந்த நிகழ்வோ அவருக்கு வந்திருக்காது. அவர் அதை ஈர்த்திருக்கவே மாட்டார். அதனால தான் ஒன்று கவனிச்சிங்கன்னா பாருங்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட 1000 கோடி வச்சுருக்கவங்க கூட உலகில் இருக்கிறதுலே மிகச்சிறந்த மருத்துவமனையில் மிகச்சிறந்த மருத்துவர்களால் மிகச்சிறந்த மருத்துவ வசதிகள் கொடுத்தும் இறந்தும் போகிறார்கள்.
ஏன்னா ஒருவருடைய பணம், செல்வம் அவருடைய ஆன்மாவின் விருப்பத்தையோ ஆத்மாவினுடைய ஒப்பந்தத்தையோ விதியோ மாற்றிவிட முடியாது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய 3 ஆன்மீக சட்டங்கள் என்னென்னா, முதல் சட்டம், ஒருவர் மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இல்லாமல் அவர் இறக்கவே முடியாது. அவர் அந்த மரணத்தை ஈர்க்கல அலைவரிசையில் இல்லைன்னா அவருக்கு சரியான உதவியோ சரியான சூழ்நிலையோ சரியான தீர்வோ இயல்பாக கிடைச்சிரும். 2வது, எந்த மரணமும் ஆன்மாவுக்கு தெரியாமல் நடப்பதில்லை. 3வது, எந்த மரணமும் ஆன்மாவின் ஒப்புதல் இல்லாமல் ஆன்மாவின் விருப்பம் இல்லாமல் நடப்பதும் கிடையாது. இப்போது நீங்கள் என்ன யூகம் பண்ணுறீங்க அதை பார்ப்போம். நான் மட்டும் வேறு மாதிரி செயல்பட்டிருந்தேன்னா அவர்களை நான் காப்பாற்றிருக்க முடியும். இந்த எண்ணம் உங்களுடைய அகங்காரத்தினுடைய கோணத்திலிருந்து தான் பிறக்குது. உங்களோட ஈகோ பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆத்மாவனோட கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது உண்மை வேறாக இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களும் தங்களோட வாழ்க்கையை தான் உருவாக்குறாங்க, தான் கட்டமைக்கிறாங்க. உங்களோட நிஜத்தை நீங்கள் தான் கட்டமைக்கிறீங்க. உங்கள் அன்புக்குரியவர்களுடைய நிஜத்தை அவர்கள் தான் கட்டமைக்கிறார்கள். நீங்கள் அவருக்கு உதவி செய்யலாம், சேவை செய்யலாம், அன்பு காட்டலாம், அவருக்கு வழிகாட்டலாம். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை, உங்கள் அன்புக்குரியவர்களுடைய வாழ்க்கையை நேரடியாக நீங்கள் உருவாக்குறதோ கட்டமைக்கிறதோ முடியாது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அலைவரிசை தான் அவர்கள் என்ன சூழ்நிலையை, சந்தர்ப்பங்களை ஈர்க்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு எளிமையான ஒரு விளக்கம் சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் கொலை பண்ணுறார் இன்னொருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொல்லப்படுபவரும் கொல்பவரும் அந்த நிகழ்வை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்தே கொள்வார்கள். கொல்லப்படுபவன் அந்த நிஜத்தில் இல்லைன்னா, கொலகாரம் தான் அந்த நிஜத்தில் இருப்பான், கொல்லப்படுபவன் எஸ்கேப் ஆகிருப்பான். அவனுக்கு அந்த மரணம் என்பது நிகழாது. சரி, நீங்கள் உண்மையிலேயே அவரை காப்பாற்றியிருக்க முடியும்னு வச்சுக்குவோம். நீங்கள் அந்த தருணத்தில் நீங்கள் ஏதோ பண்ணி காப்பாற்றிட்டீங்க கடவுளுடைய சித்தத்தில். ஆனால் அப்படி அவர்களை அந்த கணத்தில் தற்காலிகமாக காப்பாற்றியிருந்தாலும் அவர்கள் அலைவரிசை இன்னும் மாறலையே. அவர்கள் அலைவரிசை மாறாதவரை அதே மாதிரியான சூழ்நிலைகள், அதே மாதிரியான அனுபவங்களை மீண்டும் அவர்கள் உருவாக்கி கொண்டிருப்பார்கள், ஈர்த்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதே மாதிரியான முடிவை கொண்டு வந்து தருங்கிற நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு டிவி சேனல் பார்த்துட்ருக்குறீங்க, பிக் பாஸ் பார்த்துட்ருக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சேனலில் நீங்கள் விஜய் டிவி மாற்றலைன்னா விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. வேறொரு சேனலோட நிகழ்ச்சி பார்க்க முடியாது. இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோ அடுத்த தெருவில் இருக்கக்கூடியவங்களோ அவங்க டிவியை மாற்றினா உங்கள் டிவியில் சேனல் மாற போகிறதில்ல. கரெக்டு தானே? ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ரிமோட் அப்படிங்கிறது அவங்களோட டிவியினுடைய அலைவரிசையால் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போது உங்கள் டிவிக்கு உங்கள் ரிமோட், பக்கத்துக்காரங்க டிவிக்கு அவங்களோட ரிமோட் அப்படிங்கிறது இணைக்கப்பட்டிருக்கு. பக்கத்துக்காரங்க அப்படியே சேஞ்ச் பண்ணாங்கன்னா சேனல் உங்கள் சேனலில் மாறப்போகிறது கிடையாது, இல்லையா? அதே போல் தான் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுடைய சொந்த அலைவரிசையால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சொந்த அலைவரிசை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், நிகழ்வை இருக்கிறார்கள். நீங்கள் அவரை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையை நேரடியாக நீங்கள் கட்டமைக்கவோ தீர்மானிக்கவோ மாற்றவோ முடியாது. இன்னும் ஒரு ஆழமான உண்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவர் இறந்ததுக்கு பிறகு அவர்கள் தங்களை ஒரு ஆவியாக, ஒளி உடலாக உணர்வாங்க. சில சமயங்களில் ஒருவர் தன்னுடைய நிர்ணயிக்கப்பட்ட ஆயுளுக்கு முன்பே ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார்னு வச்சுக்கோங்க. அதாவது விதி முடிவதற்கு முன்பே அவர் இறந்துட்டார்னு வைங்க. இறந்தவர்களுக்கு, அந்த ஒளி உடலுக்கு அவர்களுடைய ஆன்மா மீண்டும் வாய்ப்பை தரும். ஏன்னா இன்னும் விதி நிர்ணயம் என்பது இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் மீண்டும் அதே வாழ்க்கையை தொடர விரும்பினார்கள் அப்படின்னு சொன்னால் ஆன்மா அவர்களை விதி நிர்ணயத்திற்குள் நிறைய உபவிதிகள் இருக்கும், அதில் மரணம் நிகழாத உபவிதிக்கு அவர்களை மாற்ற முடியும். அந்த நிஜத்தில் விபத்து நடந்தாலும் அவர் உயிர் பிழைச்சிருப்பார், இல்லைன்னா அந்த விபத்தை கூட நிகழாமல் இருந்திருக்கும். அவருக்கு தெரியாது வேற ஒரு ரியாலிட்டியில் நம்ம இறந்துட்டோம், நாம் ஒரு ஒளி உடலாக இருக்கும்போது நம்ம ஆன்மா நமக்கு இந்த வாய்ப்பை தந்தது, மீண்டும் நாம் தொடர்கிறோம் அப்படின்றது அவருக்கு தெரியாது. அப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நாம் இறக்கிறோம், நமக்கு வாய்ப்பு தரப்படுகிறது, நமக்கு அது தெரியவில்லை. நம்மளுடைய ஆன்மீகங்களும் அதை உங்களுக்கு போதிக்கவில்லை. இது என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய ஞானம். We die more than once. அதனால் உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா 2 சாத்தியங்கள் தான். 1, அவர்கள் தங்களுடைய விதி நிர்ணயத்தை முழுமையாக முடித்து விட்டார்கள், மீண்டும் தொடர முடியாது, அதனால் இறந்துட்டாங்க. 2வது, அவர்கள் விதி முடிவதற்கு முன்பே இறந்திருந்தாலும்
அவர்களுக்கு அவர்களுடைய ஆன்மா வாய்ப்பை தந்திருந்தாலும் சில உயரிய ஆன்மீக காரணங்களுக்காக அவர்கள் தொடர விரும்பாமலும் இருந்திருக்கலாம். இது ஏன் தொடர விரும்பவில்லைங்கிறத நம் அகங்காரம் புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு உயரிய ஆன்மீக காரணங்கள் இருக்குது. அதனால் அவர்கள் முடிவை நீங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் ஆன்மாவை நீங்கள் நம்புங்கள். நான் ஒருவேளை அவங்கள காப்பாற்றி இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய அகங்காரத்தினுடைய பார்வையிலிருந்து மட்டும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் வருதே ஒழிய அது ஒரு உயரிய ஆன்மீக உண்மை அல்ல. உண்மையான உண்மை என்னன்னு சொன்னால், அவர்களின் ஆன்மா அந்த முடிவை எடுத்தது. உங்கள் அன்புக்குரியவர்களினுடைய ஒளி உடல் அந்த முடிவை எடுத்தது. அதனால தான் அவர்களுக்கு மரணம் நிகழ்ந்தது. இந்த செய்தி உங்களுக்காக உங்கள் அன்புக்குரியவர்களால் தரப்பட்டிருக்கலாம். இந்த குற்ற உணர்விலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அப்படின்னு உங்கள் அன்புக்குரியவர்கள் விரும்பியிருக்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் ஆர்வம் எதுவோ, உற்சாகம் எதுவோ, மகிழ்ச்சி எதுவோ நிறைவாக நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழுங்க. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இப்போது உங்கள் மனசுக்குள்ளே இந்த ஒரு குற்ற உணர்வு எப்படி தெரியுங்களா, ஒரு முக்கோண சுழற்சியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் அவங்கள காப்பாற்றியிருக்க முடியும், நான் அலட்சியமாக இருந்துட்டேன், நான் ஏன் காப்பாற்றாமல் விட்டேன், நான் அவங்கள காப்பாற்றியிருக்க முடியும், நான் தான் அலட்சியமாக இருந்துட்டேன், நான் ஏன் காப்பாற்றாமல் விட்டேன்னு தொடர்ந்து சுழற்சி சுற்றிக்கிட்டே இருக்குது. மைண்ட் அதை பற்றி செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த குற்ற உணர்வின் சுழற்சி உங்களுடைய அலைவரிசை குறைச்சிரும். உங்கள் அலைவரிசை குறையும் போது உங்கள் அன்புக்குரியவர்களுடைய இருப்பை நீங்கள் உணர முடியாது. அவர்களுடைய குறியீடுகளை நீங்கள் உணர முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்குறீங்க. பிடிச்ச விஷயங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்கன்னா அவங்க அலைவரிசை உயரும். அப்போது அவங்க அன்புக்குரியவர்களுடைய இருப்பை நீங்கள் உணர முடியும். அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் உணர முடியும். உங்களுடைய உறவு என்பது தொடரும். எப்படின்னா, இதுவரைக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவிலிருந்து இப்போது மனிதனுக்கும் ஒரு ஆன்மாவுக்கும் உண்டான தொடர்ச்சியாக அது மாறுகிறது. ஏன்னா உங்கள் அன்புக்குரியவர்கள் இப்போதும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஒரு ஆத்மாவாக மனிதனுக்கும் உண்டான தொடர்பை காட்டிலும் மனிதனுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான தொடர்புன்றது ரொம்ப வலிமையானது. அதனால் குற்ற உணர்வை நீங்கள் விடுவது அப்படிங்கிறது உங்களோட மனநலத்திற்கு நல்லது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய ஆன்மீக பரிணாம வளர்ச்சிக்காக உங்கள் விதி நிர்ணயத்தில் இருக்கும் ஒரு அம்சம். உங்களுடைய மகிழ்ச்சி தான் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் நீங்கள் தரும் மிகப்பெரிய பரிசு. இந்த செய்தியை உங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் உணருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது நான் சொல்வது சரியாக இருக்கிறதுனா குற்ற உணர்வை விட்டு விடுங்கள். நான் ஒரு வேலை இதை பண்ணியிருக்கலாமா, அதை பண்ணியிருக்கலாமோன்ற யூகங்களிலிருந்து வெளியேறி உங்கள் அன்புக்குரியவர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்துத்தான் அவர்கள் மகிழ்வார்கள், நிம்மதியடைவார்கள். அதுதான் அவர்களுக்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மை. இந்த உறவு என்பது நீங்கள் இழந்து விடவில்லை, பிரிந்து விடவில்லை. இது வேறொரு தளத்தில் வேறொரு கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய உருவாக இருக்கிறது. அதற்கு நான் உயரிய அலைவரிசையில் இருக்க வேண்டும். அலைவரிசையை உயர்த்துறதுனா என்னன்னா, என் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கறதுனா இந்த கணத்தில் உங்கள் மனம் எதை நோக்கி சிந்திச்சுட்டு இருக்குதுன்னு ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை கேள்வி கேளுங்க. என் வாழ்க்கையை காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேன்? உற்சாகமாக வாழ்கிறேன்னா இல்லது உற்சாகத்தை வெளியில் தேடிட்டு இருக்கிறேன்னா? உற்சாகத்தை உங்களுக்குள்ளே உருவாக்குங்க. பிடிச்ச விஷயம் எதுவோ அதில் கவனம் செலுத்துங்க. இப்படி நீங்கள் வாழ பழகினீர்கள் என்றால் ஆன்மீக வளர்ச்சி உங்கள் கையில். இல்லைன்னா சமுதாயம் என்ன கற்றுக் கொடுத்துருக்குதோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்வீங்க. அது ஆன்மீக வளர்ச்சிக்கு பெருசாக உதவாது. சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதை போன்ற குற்ற உணர்வில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் அனுப்பலாம். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் சவால்கள் இருக்கிறது. அதை நீங்கள் கடந்துட்டுருக்கிறீங்க. அதில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குன்னா நீங்கள் எங்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. உங்களோட குறை என்னன்றதை நான் புரிஞ்சுட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் கொடுப்பதும் உங்களுக்கு வழிகாட்டுவதுமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு உதவ வேண்டும்னு உங்களுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லுது. இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வருதுன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவலாம். மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். அதற்கு நீங்கள்
கட்டணம் செலுத்தலாம் அல்லது சேனல் மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எதையும் நீங்கள் ஒரு கடமைக்காக, ஒரு கட்டாயத்தின் பேரிலோ அல்லது ஒரு தானமமாக நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மாற்றத்திலிருந்து தாருங்கள். அதுதான் உங்களுக்கும் மேன்மை, எனக்கும் மேன்மை. உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு ஆத்மார்த்தமாக தோணுச்சுன்னா தரலாம். சரிங்களா? அதுதான் என்னுடைய ஞானத்திற்கு சரியான பரிசாகும். நீங்கள் கன்வின்ஸ் ஆகி கொடுக்குறதுன்றது அது அவ்வளோ சரியா இல்லை. அதற்கு அவசியம் இல்லை. சரிங்களா? உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.